ஹாய் காய்ஸ் அன்னியங்காருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷுகா மினி சீஸ் தாண்டா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டோட நெக்ஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதுங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, உங்களுக்கு ஷுகாவுக்கும் ஒரு அழகான சைலண்ட் நெட்ஸாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபர்ஸ்ட் டேட் போயிருந்திருக்கோம். 2 பேருமே அதை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆஃப்டர் தட் அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஓகே, நம்ம அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் தான் கேஃபிட்டேரியாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. வயான் வயான் சொல்லுங்க நீ 2 கேப்பிஷனும் இதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவங்க உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறீங்க பார்க்குறதுக்கு. அவங்க அந்த ஆர்டரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே வராங்க. நீங்கள் அந்த பால்கனி சைடு நின்றுட்டுருக்குறீங்க. வயான் சொல்லுங்க உன்னி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லையே, நல்லா தானே இருக்க. எனக்கு தெரியாதா? ஒரு மாதிரி துருன்னு இருப்பேன். காலையிலேருந்து பார்க்குறேன், ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்க. என்னாச்சு? இன்னைக்கு சண்டே தானே, நீ லீவ் எடுத்துருக்கலாம்ல? இல்லை உன்னி, அதனால என்ன இருக்குது? நேற்றே ஆஃப் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எனக்கும் சேர்த்து நீங்கள் தான் கஷ்டப்பட்டு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு சண்டே, ஒரே ரஷ்ஷாக வேற இருக்கும். அதான் இந்த பாருடா, மேடத்துக்கு ரொம்ப அக்கறை தான் என் மேலே. உன்னி ஏன் அப்படி பேசுகிறீங்க? சரிடி, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அதை சொல்லு. தெரியல உன்னி, டைஸ் எல்லாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. நீஸ் வேற பெயினாக இருக்கு உன்னி. ஒரு மாதிரி உட்கார முடியல. ஸ்டொமக் பெயின் எடுக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் பெயினாகவும் இல்லை. ஒரு மாதிரி அப்செட்டடாக இருக்குது. ஏண்டி பீரியடா என்ன? இல்லை உன்னி, டைம் இருக்குது. நான் அதையும் செக் பண்ணிட்டேன். அப்புறம் சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலையா? என்னன்னு தெரியல உன்னி. நேற்று சொன்னியே அந்த ஸ்டொமக் பெயினா? சச்சா இல்லை உன்னி, அதான் ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சுல்ல. மறுபடியும் அந்த மாதிரி போய் சொல்லுவேன்னா என்ன? அப்புறம் ஏன்? எனக்கு என்னமோ நீ சாப்பிட்டது தான் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். வெளியில் எங்கேயாச்சும் ஃபுட்டு சாப்பிட்டியா? ஆமாம் உன்னி, நேற்று டின்னர் வெளியில் தான் சாப்பிட்டோம் 2 பேரும். ஓ, சீ ஃபுட் எடுத்துக்கிட்டியா என்ன? ஆமாம் உன்னி. ஏன்? அது அப்படி தான் இருக்கும். நீ ரொம்ப நாள் கழிச்சு சீ ஃபுட் எடுத்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீ ஒன்றும் பயப்படாத, நான் டேப்லெட் தரேன், நீ போட்டுக்கோ. பெயின் கில்லர் மாதிரி தான். பார்க்கலாம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். இல்லை உன்னி, நான் ஈவினிங் அவரை பார்க்க போகணும். என்னடி சொல்கிற? ஆமாம், அவரே ஸ்டூடியோ அது இதுன்னு அலையிறவர். டைம் கிடைக்கிறப்போ தான் என்னை வந்து பார்ப்பாரு. அப்போ நான் போகலைன்னா ஒரு மாதிரி கஷ்டப்படுவார் இல்லையா? நான் பார்த்துக்கிறேன் உன்னி. அது இல்லடி, நீயே பார்க்க ஒரு மாதிரி இருக்க, அதான் சொன்னேன். இல்லை உன்னி, அவரை பார்த்தா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் காதல் பெருக்கெடுத்து ஓடுறதா? அது எங்கிட்ட ஓடுனா நமக்கு என்ன உன்னி? நான் அவரை பார்த்தேன்னா சரியாயிருவேன், அது மட்டும் தெரியும். நல்லா சொன்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் சின்ன ஸ்மைலோட அப்படியே அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தான் சுகா கூட காரில் போய்கிட்டு இருக்கிறீங்க. எப்பவும் போல ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. வயான் சொல்லு சுகா, என்னாச்சு? என்னாச்சு? ஒரு மாதிரியாவே இருக்கே. அரே ஓகே? நான் ஓகே தான் சுகா. ஏன் அப்படி கேட்டீங்க? இல்லை, நம்ம 2 பேருக்குள்ளேயும் எப்போதுமே ஒரு சைலண்ட்னஸ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதான் கேட்டேன். அப்படி இல்லை சிவா, இன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துருச்சு கஃபிட்டே, ஸோ அதான். நீ டயர்டாக இருந்திருந்தா நம்ம வெளியில் போயிருக்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. இன்னைக்கு நம்ம போயிருக்கவே வேண்டாம்ல. சுகா நான் டயர்டாலாம் இல்லை, நான் ஓகே தான். சரியா? வாட்டர் பாட்டில் எங்க? பேக் சீட்டில் இருக்குடி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக டர்ன் பண்ணி ஹேண்டை ரைஸ் பண்ணி அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறீங்க. வாட்டர் நல்லா நிறையவே குடிக்கிறீங்க. சுகா அவங்கள பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிட்டு லைட்டாக எப்பவும் போல் டோரை ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு, ஐ மீன் விண்டோவை கீழே இறக்க சொல்லிவிட்டு நீங்கள் விண்டோவிலே அப்படியே பார்த்துட்டு வரீங்க. எங்கடி போகிறோம்? நீங்கள் தானே சொன்னீங்க தேட்ரு போகணுன்னு. தேட்ரு போகணுமா? பாஸ் எந்த பிளான் இல்லாமல் தான் வந்தீங்களா? இல்லடி, பிளான் இல்லாமல்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஸ்டூடியோவிலேருந்து அப்படியே அர்ஜென்ட்டாக கிளம்பி ஓடி வந்துட்டேன். ஸோ எங்கே போகணுன்னு நான் டிசைட் பண்ணலாம். சுகா, பக்கத்தில் ஒரு மியூசியம் இருக்குது, லைப்ரரி மியூசியம், அங்கே போகலாமா?
டேட் வந்திருக்கோண்டி. ஏதோ செமஸ்டருக்கு எக்ஸாம்க்கெல்லாம் வரல நம்ம. சுகா ப்ளீஸ், எனக்கு 2 புக் அங்கே பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு போகலாமே. அங்கே போனால் நீ வெளியில் வர மாட்ட. அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. சுகா வாய்ப்பே கிடையாது. லைப்ரரிக்குள்ளெல்லாம் ஒன்றை விட்டால் நீ வெளியில் வர மாட்ட. என் டேயே ஸ்பாயில் ஆகிடும். சரி, அப்போ நீங்கள் சொல்லுங்கள். பக்கத்தில் ஒரு மியூசிக் ஸ்டுடியோ இருக்குது, அங்கே போகலாமா? பாஸ், நம்ம டேட்டுக்கு வந்திருக்கோம், லவ் பண்ண வந்திருக்கோம், சரியா? மியூசிக் கம்போஸ் பண்ண வரல. பரவாயில்ல வயன், நீ இல்லை இல்லை, உன்கிட்ட நான் இப்படி பேசினது ஏன் தப்பு தான். சரி, ஐ திங்க் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் சுகா. ஆஃப்டர் தட் ஒரு பார்க் இருக்குது, போகலாமாங்க? சிட்டிக்குள்ளவா? இல்லை இல்லை, அவுட்டர் சைட் தான். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பார்க்குக்கு ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ரைவிங் போயிட்டே இருக்கு. சுகா என்னாச்சு டே, ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்களேன். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரோட்டை பார்க்கிங் சைட் கொண்டு வந்து காரை ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே டவுன் பண்ணி பார்க்குறீங்க, ஒரு ஷாப்பிங் மால் தான். இல்லை, தேஜுக்கு பர்த்டே வருது சுகா, ஒரு கிஃப்ட் மட்டும் நான் வாங்கிட்டு போயிடுறேன். ஏன்னா அப்புறம் டைம் கிடைக்காது நான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறதுக்கு. இதை வாங்கி நம்ம வச்சுட்டு போயிடலாமா ப்ளீஸ்? அவன் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். ப்ளீஸ் சுகா, இதுக்கு மட்டும் ப்ளீஸ். அதுக்கு ஏன் இவ்வளோ ப்ளீஸ் போடுற? வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு கேப் எடுத்து போட்டுட்டு அவன் கீழே இறங்கி உங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கையை பிடிச்சி நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணி அந்த ரோடை கிராஸ் பண்ணுறான். நீங்கள் சுகாவை அப்படியே அவன் ஆர்ம்ஸ்குள்ளே கொடுத்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க. அவன் ஷாப்பிங் மால்குள்ளே போகிறீங்க. ஸோ நீங்கள் கிஃப்ட் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு அப்படியே உங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழகழகாக இருக்குது. நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க, அவன் கையை கட்டிக்கிட்டு கூலாக உங்களை பார்த்துட்ருக்குறான். நீங்கள் சுகா கிட்டே போயிட்டு, சுகா சொல்றி எடுத்துட்டியா? எனக்கு கிஃப்ட்டு செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணலாம்ல? பார்க்குறீங்க தானே நான் இன்னும் எவ்வளவோ தேடிட்டுருக்கேன், கொஞ்சனாச்சும் ஹெல்ப் பண்ணலாம்ல? ஏய், எனக்கு அதெல்லாம் வராதுடி பாப்பா, உனக்கு தான் தெரியும்ல. வராதுன்னா எப்படி தான்? அட்லீஸ்ட் என்ன லவ் பண்ணதுக்கு அப்புறம்னாச்சும் உங்களுக்கு இதெல்லாம் வரணும்ல. எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அதான் நானே இருக்கேன்டி, அதுக்கு மேலே உனக்கு கிஃப்ட் எது வேணுமா என்ன? சுகா சும்மா தாண்டி சொன்னேன். சரி வா ஹெல்ப் பண்ணுறேன், அதுக்கே அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்றான். சீரியஸாக அவனுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்படியே லைக் ஸ்டோன் மாதிரி அப்படியே நின்றுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க, கிஃப்ட்ஸையும் பார்க்குறீங்க, அவன் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியல. அட போடா மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்குறீங்க. அவன் உங்கள் ஹேண்டை மட்டும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட வந்துகிட்டே இருக்கான். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்ட்ரகிளாக யோசிக்கும் போது நீங்கள் க்யூட்டாக பண்ணுற ஆக்டிவிட்டீஸை அவன் அழகழகாக பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவங்கள. சுகா ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? அண்ட் இப்படி திங்கிற மாதிரி பார்க்காதீங்க. நான் எப்படி கிஃப்ட் எடுக்கிறது சொல்லுங்கள்? ஏன்டி இப்படி இருக்க? கிஃப்ட்டை விட நீ தாண்டி பெருசாக தெரியுற எனக்கு. நான் ஒன்று தானடி பார்க்க முடியும். சுகா ப்ளீஸ் கிஃப்ட் எடுத்துக்கிட்டு போயிடலாம். ரொம்ப நேரம் அவங்களால இங்கே நிற்க முடியாது இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து எடுப்போம். நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிஃப்ட் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் கை விடுங்க, நான் போயிட்டு செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். கை சுகா என்ன கை? முடியாது. முடியாதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்க. கையை விடுங்க, நான் போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். விட மாட்டேன். சுகா என்ன இது விளையாடுறீங்களா நீங்கள்? உங்களுக்கு தான் அப்புறம் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. மாஸ்க்கை கீழே இறக்கி விட்ருவேன் பார்த்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் அப்படியே கையை பிடிச்சி நின்றுட்டே இருப்பேன். உனக்கு தான் ப்ராப்ளம். சுகா இப்போது வெளியில் போகணுமா வேண்டாமா? போகணுமா? அப்போ நீங்கள் என்னை விட்டால் தானே நம்ம சீக்கிரம் போக முடியும். இப்படி பண்ணிகிட்டு இருந்தா விட தோணலையே. சரி, விட தோணலைன்னா என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அவன் ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு கிஃப்டாக பார்த்துட்டு இந்த ரேக் வைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேப்புக்குள்ளே போகிறீங்க. அந்த ரேக்குக்கு நடுவில் நீங்கள் 2 பேர் தான் நின்று பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ உங்களை சுற்றி மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸே கிடையாது, அவங்க வெளியில் இருக்கிறனால. ஸோ நீங்கள் ஒவ்வொரு கிஃப்டாக பார்த்துட்டு இருக்கும்போது சுகா அந்த ரேக்கில் சாஞ்சிட்டு அவங்கள தான் பார்த்துட்ருக்கான்.
நீங்கள் ஃபைனலாக ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அதை சுகாட்ட காட்டுறீங்க. சுகா, இது ஓகே, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தேஜுக்கு இது ரொம்ப பிடிக்கும், க்யூட்டாக இருக்குல்ல? அவன் உங்களையே பார்த்துட்டு இருக்கான். அவன் ஐஸ் ஒரு மாதிரி இப்படி மெல்டடாக இருக்குது. அந்த பிளாக் கலர் கேப்புக்கும் போட்டிருக்க பிளாக் கலர் மாஸ்க்குக்கும் அந்த ஐஸ் மட்டும் உங்களேருந்து மேலேருந்து எடுக்கவே இல்லை. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் ஓவர் ஸ்டெப்பாக வச்சு உங்ககிட்ட வந்துட்டுருக்கான். சுகா, கிஃப்ட்டு இது பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி நின்ற அந்த ரேக்கில் கிட்டாயி அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. உங்கள் ஹேண்டில் அப்படியே கிஃப்ட் இருக்குது. அவங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கான். க்ளோஸாக ரொம்ப க்ளோஸாக அவங்க 2 பேர் பாடியும் அட்டாச் ஆகிற க்ளோஸுக்கு அவன் வந்துட்டான். சுகா, என்ன பண்ணிகிட்ருக்க? எவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் பார்க்குறாங்க தெரியுமா? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? கேமராஸ் இருக்குதான், ஆனால் நம்மளே எதுவும் வாட்ச் பண்ணலை. இங்கே யாருமே கிடையாது. சரி, இருக்கட்டும். கேமரா இப்போது ரைட்டு லெஃப்ட்டு மூவ் ஆனிச்சுன்னா நம்ம மேலே தான் ஃபோக்கஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நகருங்க. சுகா, என்ன? அவள் மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணலை. அப்படியே வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவள் மாஸ்க்கு இன்சைடு வச்சு கிஸ் பண்ணுற மாதிரி அவள் லிப்ஸோட அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அவன் ஃபோர்ஹெட்லேயே தான் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டிங்க. அவனை லைட்டாக புஷ் பண்ணி விட்டு உங்களுக்கு ரொம்ப டிமிடாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்ன சுகான்னு நினைப்பாங்க. யாரும் பார்த்தா எனக்கு என்ன? அவ்வளோ தைரியம் தான். பாஸ், மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க பார்ப்போம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏய் சுகா, என்ன பண்ணுற? எதுக்கு இப்போ மாஸ்க் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாஸ்க்கை வியர் பண்ணி விட்றீங்க. போதும் சாமி, வாங்க போகலாம், நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஃப்ட் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து கவுண்டர்கிட்ட பில் பண்ணுறதுக்கு வரீங்க. ஸோ நீங்கள் கிஃப்ட்டை வச்சுட்டு நீங்கள் அவங்க கார்டு எடுக்க போகிறீங்க. சுகா அவனோட கார்டு எடுத்து கொடுக்குறான். நீங்கள் சடனாக அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் கார்டை நீட்டுறீங்க. சுகா அவங்கள பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ஹேண்டால் நீங்கள் அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. வயன், என்ன பண்ணுற நீ? நான் பே பண்ணிக்கிறேன் சுகா. நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டேன். நீங்கள் அவன் ஹேண்ட்லேருந்து உங்கள் ஹேண்டை எடுத்துடுறீங்க. நீங்கள் கார்டை கொடுக்கல. உங்கள் கையில் உங்கள் கார்டு இருக்குது, சுகா கையில் அவனோட கார்டு இருக்குது. அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க 2 பேரும். என்னாச்சு சுகா? நான் பே பண்ணுறேன்னு தானே சொன்னேன், நீ ஏன் என்ன தடுத்த? அது இல்லை சுகா, நானே பே பண்ணிக்கிறேன், இதில் என்ன இருக்குது? ஏன் நான் கொடுக்கக்கூடாதா? அப்படிலாம் இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. பின்ன இப்போ நீ பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? சுகா, என்னாச்சு? ஓன் நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். என்னை உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க விட மாட்டேங்கிற நீ. நான் ஏதாச்சும் பே பண்ணுறனால நீ அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டேங்கிற. என்ன தேர்ட் பர்சனாகவே பார்த்துட்ருக்குறியா என்ன? சுகா, இது அவ்வளோ பெரிய விஷயமா நீ இவ்வளோ பெரிய வார்த்தை யூஸ் பண்ணுறதுக்கு? இது ஜஸ்ட்டு பே தானே, நான் பண்ணிக்கிறேன் சுகா. அதான் நான் உனக்கு எதுவும் பண்ணக்கூடாதா சுகா? ப்ளீஸ், நான் சொல்கிறது கேளு. அவன் எதுவுமே பேசலை. கார்டை ஃபோர்ஸாக அந்த டேபிளில் வச்சுட்டு அவன் வெளியில் வந்துடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. நீங்கள் ஒரு ஹேண்டில் அவனோட கார்டு எடுத்துகிட்டு உங்கள் கார்டை கொடுத்து அந்த கிஃப்ட்டை பேக் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அவன் ஷாப்புக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் எதுவுமே பேசலை. உங்கள் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி அவன் ரோடை க்ராஸ் பண்ணி கொண்டு போய் உங்களை காரில் உட்கார வச்சுட்டு உங்ககிட்ட அந்த கிஃப்ட்டை வாங்கி பேக் சீட்டில் வச்சுட்டு அவன் வந்து உட்காந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் எதுவுமே பேசலை. பிகாஸ் அவன் ஃபேஸ் பார்க்க கொஞ்சம் கோல்டாக இருக்குது. மாஸ்க்கு கேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டான். நீங்கள் எதுவுமே பேசலை. அவனும் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டுக்கல. ஸோ இப்போது ஸ்ட்ரைட்டாகவே பார்க்குக்கு போயாச்சு. ஒரு பெஞ்சில் தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஹெட்டை அப்படியே கீழே போட்டுட்டு அந்த பெஞ்சில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. சுகாவும் அதே மாதிரி தான் உட்காந்துருக்கான். சுகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி கோல்டாகவே இருக்க. நான் பண்ணது தப்புன்னு நினைக்கிறியா? எனக்கு பாரு, தப்பு ரைட்டை பற்றி நான் பேசலை. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நீ என்கிட்ட சொல்ல. நீ என்ன நிஜமாக லவ் தானே பண்ணிகிட்ருக்க? சுகா, என்னாச்சு? கேட்குறதுக்கு பதில் சொல்ல. நீங்கள் அவனை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்குறீங்க. ஏன்னா எனக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறவன் நீ.
எப்படி சொல்கிறது? அஸ் அ லவ்வர் ஒரு பாய் ஃப்ரெண்டா எனக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் தெரியுமா? உனக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும், நிறைய பிடிச்சதெல்லாம் செய்யணும். நீ கேட்டு என்கிட்ட சண்டை போடணும். அத நான் உனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். நீ அதுக்கு அடம் பிடிக்கணும். நான் அதுக்கப்புறம் அத நான் வாங்கி கொடுக்கணும். ம் எப்படி சொல்றேன்னு தெரில ஒயன். ஆனா எனக்கு இத நீ அலோவ் பண்ணவே மாட்டேங்கிற. அக்கா அதுக்கும் என்ன லவ் பண்றியான்னு கேட்கறதுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அதான் ஒயன். நான் உனக்கு நிறைய நிறைய செய்யணும். ஈவன் அன்னைக்கு நான் கூட்டிட்டு போயிட்டு அந்த ரெசார்ட்டுக்கு நீ பில் பே பண்ணிட்டு வர. சரி ஓகே. உனக்கு ஏதோ ஒரு மாரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட மணில நீ ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது உனக்கு ஒரு மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் ஆஃப்டர் தட் உனக்கு வாங்கி கொடுத்த எதையுமே நீ வாங்கிக்க மாட்டேங்கிற. எனக்கு புரியல. ஏன் இப்படி பண்ற? என்கிட்ட இருந்து நீ ஏன் எதுவுமே வாங்கிக்க மாட்டேங்கிற? சுகா, இது ஒரு பிரச்சனையா? இதுக்கே ஓவரா ரியாக்ட் ஆகிட்டு இருக்க? இது ஒரு பிரச்சனை இல்ல. என்னோட ஆசை. நான் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. அதையே நீ வாங்கிக்க மாட்டேங்கிற. என்ன தேர்ட் பர்சனாவே என்ன பார்த்துட்டு இருக்கிறியா என்ன? அப்படிலாம் இல்ல சுகா. எப்படி சொல்றது? சுகா, இது ஒரு சின்ன விஷயம் தானே. என்னால பே பண்ண முடியுதுன்ற பட்சத்துல நான் அதை பண்ணலாம்ல. அதுக்காக தான் நான் இருக்கேன்னு. உனக்குன்னு நான் வந்ததுக்கு அப்புறம் நான் தானே அதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நீ அந்த ரைட்ஸை கொடுக்க மாட்டேங்கிறேன்னு தான் கேட்குறேன். சுகா என்னை பாரு. சுகா என்னை பாருன்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன பிடிச்ச உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணுறீங்க. இப்போ என்ன உனக்கு என்ன? எனக்கு பிடிச்சது எல்லாமே நீ வாங்கி கொடுக்கணும் அதானே? ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. எனக்கு என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தால் தான் நான் உன்னையும் பார்த்துக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வரும். நான் இப்போ என் செல்ஃபை கேர் பண்ணி நான் எடுத்துக்கிட்டாதான் நான் ஃப்யூச்சரில் உன்னையும் சேர்த்து நான் கேர் பண்ணி எடுத்துக்க முடியும். இங்கே இங்கே மணிங்கிறது வாங்கி கொடுக்குற திங்ஸை பொறுத்து, பே பண்ணுற பில்ஸை பொறுத்து நீ என் மேலே வச்சுருக்க லவ், நான் மேலே வச்சுருக்க லவ் இங்கே வந்து டிபெண்ட் ஆகாது சுகா. இது அன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? நீ சாப்பிட்டதுக்கு நான் பில் பே பண்ணதுக்கு. அதே தான் நானும் கேட்குறேன். நான் ஏன் பண்ணக்கூடாதுங்கிற? நீ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை சுகா. அதுக்கான எப்படி சொல்கிறது? அதுக்கான நீடிங் அங்கே இல்லை சுகா. நான் செல்ஃபாக என்னை மேக் பண்ணணும் சுகா. அதுக்கான ரைட் ஏஜ் தான். நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். மற்றபடி உன்கிட்டேருந்து நான் எதுவுமே வாங்கிக்க கூடாதுன்னு நினைக்கல. சரி ஓகே, சரி ஓகே விடு. நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போகிறதில்ல. எனக்கு புரியுது. நீ என் மேலே வச்சுருக்க லவ் என்னங்கிறது எனக்கு புரியுது. பட் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை தேவைங்கிறப்போ கேட்டு வாங்கிக்கிறேன். நான் தாராளமாக கேட்பேன். பிகாஸ் நீ என் புருஷன். ஸோ நான் உன்கிட்ட கேட்குறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். சரியா? நான் கேட்டே வாங்கிக்கிறேன். எனக்கு தேவை வர்றப்போ நான் கண்டிப்பாக உன்கிட்ட கேட்குறேன். அவங்கள பார்த்துட்டு லைட்டாக லிப்ஸ் ஓரத்தில் சிரிக்கிறான். நீ கேட்கலனாலும் நான் என் பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டி. நீ ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ற? ஓகே, என் பொண்டாட்டியோட இந்த ஃபீலிங்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? நான் அகெயின் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்க மாட்டேன். லவ் யூ டி. சுகா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக அடிக்கிறதுக்கு ஹேண்டை ரைஸ் பண்ணுறீங்க. சடனாக உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பெயின் ஃபீல் ஆகுது. நீங்கள் அவன் ஹேண்ட் அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ஸ்டொமக்கில் ஒரு கை வைக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலான பெயினாக இருக்குது. சுகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரிப்பை நீங்கள் டைட் பண்ணுறீங்க. பயன் என்னடி என்னாச்சு உனக்கு? நீங்கள் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை அப்படியே ரிமூவ் பண்ணி ரியலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுகா மேலே அந்த கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த க்ரிப்பை அப்படியே ஸ்லோவாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவனை விட்டு ஒரு ஃபியூ இன்ச்சஸ் நீங்கள் நகர்ந்து உட்காடுறீங்க. சுகாவுக்கு ஒன்றுமே புரியல. உங்களை அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பயன் என்னடி என்னாச்சுடி? ஏண்டி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுற? என்னடி பண்ணுது உனக்கு? சுகா நான் வீட்டுக்கு போகணும். என்ன? சுகா நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ.
என்ன பண்ணுதுன்னு சொல்லு. உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் டச் பண்ண வரான். நீங்க அப்படியே 2 ஸ்டெப் பேக் போற மாரி உங்க ஹெட்ட மட்டும் பின்னாடி கொண்டு போய்க்கிறீங்க. அவன டச் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அவன் ரைஸ் பண்ண ஹேண்ட பார்த்துட்டு உங்கள பார்க்குறான். நீங்க ஹெட்ட மட்டும் கீழ போட்டுட்டு, உங்க ஹேண்ட் 2யும் அப்படியே ஸ்டொமக்ல வச்சுக்கிட்டு, அப்படியே உட்காந்துருக்கீங்க. எதுக்குமே பேசல. "சரி, வா போலாம்" அப்படின்னு சொல்றான். அவன் எழுந்து உங்க முன்னாடி அவன் கைய குடுக்குறான். நீங்க அவன் கைய பிடிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க அப்படியே டவுன் பண்ணி உட்காந்துருக்கீங்க. "சரி, வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கைய நீட்டுறான் உங்ககிட்ட. நீங்க பேக் சைட் போய்க்கிறீங்க. அவன் கை டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எதுக்குமே பேசல. "சரி வா, காருக்கு போலாம். உன்ன தான் சொல்றேன். என் முன்னாடி போறியா? நான் பின்னாடி வரேன்." அவன் லைட்டா அவன் ஹெட்ல வச்சு ஒரு ஃபிங்கர ரஃப் பண்ணிட்டு, அவன் போட்டிருக்க ஓவர் ஜாக்கெட்ட ரிமூவ் பண்ணி உங்க கையில குடுத்துட்டு, "இந்தா இத வச்சுக்கோ. நான் போய் கார் எடுத்துட்டு வரேன். ஓகேவா?" ம். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அந்த ஓவர் ஜாக்கெட்ட டைட்டா பிடிச்சுக்கிறீங்க. அவன் கார் எடுக்க போயிட்டு வந்து பார்க்குறான். நீங்க அந்த ஓவர் ஜாக்கெட்ட ஹிப்ல அப்படியே டைட்டா வியர் பண்ணியிருக்கிறீங்க. நீங்க எதுவுமே பேசல. அமைதியா போயிட்டு ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துட்டீங்க. சுகாவும் எதுவுமே பேசல. நீங்க உங்க நீஸ அப்படியே ஹோல்ட் பண்ணி, உங்க லெக்க எடுத்து சீட் மேல வச்சு, அப்படியே அந்த நீஸ ஹோல்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காந்துருக்கீங்க. கார் செம்ம ஸ்பீடா வந்துட்டுருக்கு. உங்கள்ட்ட எதுவுமே அவன் கேட்டுக்கல. நீங்களும் எதுவுமே பேசிக்கல. இப்போ ஆஃப்டர் தட் உங்கள கொண்டாந்து வீட்ல ட்ராப் பண்ணிட்டு, ஆம், அயன் நான் போய்க்கிறேன். நான் கிஃப்ட்ட கொண்டாந்து வீட்ல குடுத்துட்டு வரேனே. இல்ல வேண்டாம் நான் போய்க்கிறேன். பாய். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழ இறங்கி அந்த கிஃப்ட்ட கையில எடுத்துக்கிட்டு, நீங்க அப்படியே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடந்து வீட்டுக்குள்ள போயிட்டுருக்கிறீங்க. சுகா உங்களே பார்த்துட்டு இருக்கான். நீங்க டோர் கிட்ட போயிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்கள பார்த்துட்டு அவன் ஹேண்ட ஷேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே சுகாவோட வீட்ல தான் அவன் கார கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிட்டு, அவன் மாஸ்க்கு, அந்த கேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, அவன் உள்ள என்ட்ரு ஆகுறப்போ, நீங்க பண்ணது அவன் டச் பண்ண வந்தப்போ நீங்க பேக் சைட் போயிருப்பீங்க இல்லையா? ஸோ அத நெனச்சு அவன் சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அப்படியே அவன் வாக் பண்ணி போகும்போது, அவன் டேபிள கிராஸ் பண்ணும்போது பார்க்குறான், அங்க ஒரு குட்டியா ஒரு டேபிள் காலண்டர் இருக்கு. அத பார்த்துட்டு உங்கள யோசிக்கிறான். சிரிச்சுக்கிட்டே போயிட்டு, அவன் பக்கத்துல இருந்த மார்க்கர் எடுத்து, அந்த டேட் அப்படியே ரவுண்ட் பண்ணி, அடுத்து இருக்க ஃபியூ டேஸையும் ரவுண்ட் பண்ணி, ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட் பண்ணிட்டு, அந்த மார்க்கர தலையில அப்படியே டேப் பண்ணிட்டு, அத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகேடா, நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்ட முடிச்சுக்கலாம். டாடா பை பை. சீ யூ. லவ் யூ ஆல்.